ஒருவேளை அவர் எல்லாத்தையும் சமமா நினைக்கிற மாதிரி இதையும் சமமா நினைச்சுட்டாரா என் நிலவு என்ன ஆகும்? அப்படி சொல்ல முடியாது. அவருக்கு அன்புனா என்னன்னு தெரியும்னு அடுத்தாப்புல யோசிச்சு பார்த்தாலாம். ஆழநீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பினின் தம்பி நீ தோழன் மங்கை கொழுந்தி என சொன்ன வாழி நட்பினை உன்னி மயங்குவாள். ஆழநீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடன், கங்கையிலே ஓடம் விட்டாரே குகன், அவனை ஏழை வேடன், அறிவற்ற அந்த வேடன், ஏழனா பணம் இல்லாதவன் பொருள் அல்ல, போதுமான உலக அறிவு இல்லாத. ஆழநீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பினின் தம்பி. அதுல ஒரு அழகு பாருங்க, தன்னை தம்பின்னு சொல்ல முடியும். ஏன்னா வயசுப்படி குகன் பெரியவன், தன்னை தாழ்த்தி சொல்லணும். சொன்னா குகன் அழுதுருவான். ஏன் நான் உனக்கு தம்பின்னு சொன்னா, வயசுல பெரியவனா இருந்தாலும் குகன் ராமனை கும்பிடணும்னு வந்திருக்கிறான். அதனால நாசுக்கா உண்மையை சொல்லணும், நீ வயசுல பெரியவன், எனக்கு அண்ணன் மாதிரி, ஆனா அண்ணன் சொன்னா நீ அழுதுருவ. அதுக்காக என் தம்பி உன் தம்பி, எம்பினின் தம்பி. நான் உனக்கு யாரு தெரியுமோ, அண்ணன் சொன்னா எனக்கு பொருத்தம் இல்லை, வயசுல பெரியவர் இல்லை, அதுக்காக ஒன்னு தம்பின்னு சொல்றது நியாயம் இல்லை. என்ன அண்ணன் சொன்னா நீ அழுதுருவ. ஒரு அழகான வார்த்தையை சூஸ் பண்ணா என்னன்னா தோழன். தோழமைக்கு வயசு கிடையாது இல்லையா? ஏழை வேடன் எம்பி, ஏழை வேடனுக்கு எம்பினின் தம்பி நீ தோழன். அடுத்த வார்த்தை இன்னும் அற்புதம், மங்கை கொழுந்தி என சொன்ன வாழி நட்பு. இவன் யார் தெரியுமா? உன்னுடைய கொழுந்தியாள். தம்பி மனைவி கொழுந்தியாள்னு சொல்ல வழக்கம் உண்டு. உன்னுடைய தம்பி மனைவி கொழுந்தியாள். தான் தம்பி என்பதை உணர்த்தி இவள் மனைவி என்பதால உன்னுடைய கொழுந்தின்னா. ஒரு பெரிய அழகு இருக்கு. அன்போடு பேசுகிறவர்கள் அவர்களுக்கு என்ன உறவோ அதை சொல்லி சொல்வாங்க. நான் வீட்டுக்கு வருகிற போது என்ன வரல அப்படின்னு கேட்டா, என் சம்சாரம் புறப்பட விடலன்னு சொல்ல மாட்டேன். நான் ஒரு நண்பர் வீட்டுக்கே போறேன், என்ன சார் 7 மணிக்கு வரலையே அப்படின்னா, என் சம்சாரம் என்ன புறப்பட விடலன்னு சொல்ல மாட்டான். உன் தங்கச்சி படுத்துற பாடுப்பா, நான் எப்பவோ புறப்பட்டு இருப்பேன், புறப்படுற என்ன போட்டு இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்க, உன் தங்கச்சி அவ படுத்துற பாடு. ஓன் தங்கச்சின்னு சொல்ற போது அவனுக்கும் அவளுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவை பலப்படுத்துகிற வார்த்தை. ராமனுடைய பண்பு, இவள் கொழுந்தி, மங்கை கொழுந்தி, தன் மனைவி என்று சொல்லல, அவனுடைய உறவை சொல்லி சொன்னானா, மங்கை கொழுந்தி என சொன்ன வாழி நட்பினை உன்னி மயங்குவாள். அவருக்கு அன்புனா என்னன்னு தெரியும். சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் அன்பு காமிச்சவர் எங்கிட்ட அன்பு இல்லாம இருப்பாரா? வருவார், நிச்சயமாவே வருவார். வந்தனை கரம் பற்றிய வைகல்வாய், அந்த திருமணத்தில் வந்து என்னை கைப்பற்றினாரே, அம்மி மிதித்தாரே, இது போன்ற பல்வேறு செய்திகள் நினைவிலே நிழலாட, அந்த கண்களிலே இருந்து கண்ணீர் ஆறாக பெருகி வர, நாட்டையெல்லாம் இழந்து விட்டு வருகிற போது நடந்த ஒரு காட்சியை நினைத்து நினைத்து அழுதாளா. எது? அன்றே பார்த்தோமே, அந்த தானம் கேட்டு ஒரு அந்தனர் வர, நீ கோலை சுழற்றி எறி, எவ்வளவு தொலைவு போகுதோ அவ்வளவு தொலைவு உனக்கு நான் அந்த பசுக்கூட்டத்தை தருகிறேன்னு சொல்ல, அந்த அந்தனர் முடியாத காலத்தில் அந்த கோலை வலிந்து சுழற்றி எரிய, அப்படி சுழற்றிய போது ராமனுக்கே சிரிப்பு வந்துதான். இந்த இளமையில இருக்கிற இவர் ராஜ்யத்தையே விட்டுட்டு போறார். இவ்வளவு வயசான பிராமணர் இந்த பசுக்காக உடம்பையெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த கம்பை சுழற்றி வீசி எறிகிறார். அவருக்கு இருக்கிற ஆசை, தனக்கு இருக்கிற ஆசை இல்லாத நிலை, ரெண்டையும் நினைத்தாரா. அவ்வளவு பெரிய ராமனுக்கே சிரிப்பு வந்துதான். ஆனா பண்பாடு பாருங்க, அவரை பார்த்து சிரித்த அவர் ஏழ்மையை சிரித்தது ஆகுமே என்று சீத்தையை பார்த்து சிரிச்சார். அந்த சிரித்த செய்கையை நினைத்து அழும் செய்கையாள். அன்னைக்கு அப்படி சிரிச்சாரே, அவருடைய பற்றின்மையை யார் போய் உலகத்தில் அளந்து பார்க்க முடியும்? அந்த அந்தணன் பசு கூட்டத்துக்காக அந்த கழியை சுழற்றி எரிகிற போது என்ன மட்டும் பார்த்து ரகசியமா சிரிச்சாரே ஒரு சிரிப்பு. என்ன அர்த்தம்? இந்த இளமையில இருக்கிற நீ இந்த ராஜ்யத்தையும் போகங்களையும் விட்டுவிட்டு என்னோடு வருகிறாயே, உன்னுடைய பற்றின்மையை வாழ்த்துகிறேன் என்று சீதைக்கு அந்தரங்கமாக பேசி ராமன் இந்த சிரிப்பு இருக்கு, அந்த சிரிப்பை நினைத்து அழும் செய்கையாள். கருத்தினாசை கரையின்மை கண்டு இறை சிரித்த செய்கையை நினைத்து அழும் செய்கையாள். அன்று பரசுராமன் வில்லை தழுவிய காட்சியை நினைத்து பார்த்தாள். தன் பொருட்டு ஜெயந்தன் காகம் முற்றும் ஓர் கண்ணில் ஆக்கிய வரலாறு. ஜெயந்தன் தன்னை வந்து கொத்திய காலத்தில், காக்கை போல வந்த காலத்தில் புல்லை ஏவி காகம் முற்றும் ஓர் கண்ணிலராக ஆக்கிய வரலாற்றை எண்ணி பார்த்தாள். இந்த தனிமையான நிலையில் தன்னுடைய பலவீனத்தையும் தான் படுகிற துன்பத்தையும் ராமன் பலத்தையும் பல்வேறு துன்பங்களையும் எண்ணி எண்ணி பார்த்து சீதை புலம்பிக் கொண்டிருக்கிறாள். திடீரென்று அவளுக்கு ஒரு நல்ல சகுனம், இடது கண் துடிக்க தொடங்கியது, நல்ல நிமித்தம் தோன்றியது. என்னன்னு தெரியல, ஒரு வகையான மகிழ்ச்சி, இன்ட்யூஷன் உள்ளே இருந்து ஒர்க் அவுட் பண்ணுது, ஒரு வகையான மகிழ்ச்சி வந்தது. என்ன செய்வதுன்னு தெரியல. பக்கத்துல திரிஜடை உறங்கிக் கொண்டிருக்கிறார். அரக்கிகளும் உறங்குகிறார்கள், திரிஜடையும் உறங்குகின்றார். விபீஷனுடைய மகள் திரிஜடை, அவன் செய்த தான தர்மம், திரிஜடன் என்பவனுக்கு செய்த தானம் இங்கே திரிஜடை என்ற பெயரோடு வந்து ஒரு பெண்ணாக பிறந்து இவருக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது விபீஷனுடைய அருமை மகள். அந்த திரிஜடை இப்படி மெல்ல தொட்டு எழுப்பினாளா. முன்பொரு காலத்தில் என் தலைவன் ராமன் மிதிலிமா நகரத்துக்குள் நுழைந்த போது எப்படி என்னுடைய இடது கண்ணும் இடது தோளும் துடித்ததோ அது போன்ற ஒரு அனுபவம் அல்லவா எனக்கு இப்போது ஏற்படுகிறது. என்ன நிகழப் போகிறது என்று தெரியவில்லையே திரிஜடை என்று சீத்தை மனத்திலே இருக்கிற கருத்தை வெளிப்படுத்த அவ சொன்ன, உன்னுடைய காதிலே பொன் வண்டு வந்து ஒன்று ஊதி போனதை நீ கவனிக்கவில்லையா? பொன் வண்டு வந்து காதிலே ஊதி போவது என்பது தூது வரப்போகிறது என்பதற்கு அடையாளம் என்று உனக்கு தெரியாதா? அம்மா, நான் உறங்கிக் கொண்டிருக்கிற போது பாதியில் நீ என்னை எழுப்பி விட்டாய். நான் கண்ட கனவை சொல்லட்டுமா? சொல்.
தாயே உனக்கு தூக்கம் இல்லாததால் கனவு என்று ஒன்று வருவதற்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு வந்த கனவு எப்படிப்பட்ட கனவு தெரியுமா? ராவணன் எண்ணெய் பூசி ஒழுகிற தலையோடு சிவப்பு ஆடைகள் பூட்டிய ரத்தத்தை போன்ற நிறத்தை அணிந்து கொண்டு ரத்தத்தை போன்ற ஆடைகளை அணிந்து கொண்டிருக்க கழுதை பேய்கள் பூட்டிய தேரின் மீது ஆரோகணம் பண்ணி தெற்கு திசை போவது போல் கனவு கண்டேன். இந்த கனவு எதற்கு அடையாளம்னா, அப்படி கனவு காணப்பட்டவர்கள் மரணத்திற்கு உள்ளாவர்கள் என்பதற்கு அடையாளம் தான். இது அருணகிரியார் திருப்புகள்ல பாடார். கனவுதனில் இரதமுடு குதிரை வர நெடியதொரு காடு வா வா எனா வீடு போ போ எனா. ஒரு ஸ்டேஜ் வந்தா காடு வாவான்னு சொல்லுமா, வீடு போன்னு சொல்லுமா. அது ரொம்ப முக்கியம். காடு வாவான்னு சொல்லுதோ இல்லையோ, வீடு போங்கிறத உறுதியா சொல்லும். நெடியதொரு காடு வாவா எனா வீடு போ எனா. இரதமுடு குதிரை வர நெடியதொரு, அந்த ரதம் பூட்டிய தேரிலே போவது போல் கனவு கண்டால் அவர்களுக்கு ஆயுள் முடிய போகிறது என்று பொருள். அதுபோல இந்த ராவணன் தென் திசை நோக்கி போவதை போல் நான் கனவு கண்டேனம்மா. அவன் மட்டுமல்ல, அவன் பிள்ளைகளும் இதே போன்று ஒரு தேரிலே ஏறி போவது போன்ற கனவினை கண்டேன். ராவணன் வளர்த்து கொண்டு வருகிற ஹோம அக்னி அவிழ்ந்து போகவும், ஆகாயத்திலே இருந்து இடிகள் அப்படியே இறங்கி ஆகாயத்தை கிழித்துக் கொண்டு அரண்மனைக்குள்ளே இறங்கவும், பெண் யானைகள் மதம் பிடித்து திரியவும். ஆச்சரியமான செய்தி. பெண் யானைகள் மதம் பிடித்துக் கொண்டு ஓடவும், முரசுகள் யாரும் முழங்காமலேயே இடித்து மிகப்பெரிய ஒலியினை எழுப்பவும், வானம் இடியிடித்துக் கொண்டு ரத்த மழையை இந்த பூமியிலே பெய்யவும், நட்சத்திரங்கள் உதிரும்படியான ஒரு கொடூரமான கனவை நான் கண்டேன். இரவிலே பாதி சூரியன் தெரியத் தொடங்கியது. ஒரு இரவு நேரத்திலே பாதி சூரியன் தெரியத் தொடங்கியது. இந்த ராவணனுடைய வீரர்கள் அணிந்திருக்கிற கற்பக மாலை திடீரென்று புலால் நாற்றம் வீசுவதாக மாறியது. இலங்கை பற்றி எரிவது போல் கனவு கண்டேன். அவன் கற்பக சோலை கரிகிற காட்சி கண்டேன். பூரண கும்பங்கள் விரிசல் விட்டு அந்த பூரண கும்பங்கள் விரிசல்ல இருந்து அமுது ஒழுகுவதற்கு பதிலாக கள் வழிவது போன்ற ஒரு காட்சியினை கண்டேன். இருள் திசைகளை வழங்கின. அவனுடைய நாட்டில் தோரணங்கள் முறிந்தன, வாரணங்கள் முட்டி போய் பூரண கும்பத்திலே கள் பொங்கி வழிந்தது. இப்பேற்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் சந்திரன் பிளவுபடுவதை போன்றும் அந்த நாடு காட்சியளித்தது. ராவணன் நாட்டில் பெண்கள் தாலி வாங்கப்படாமலேயே அருந்து கீழே விடுகிற காட்சியும் என்னுடைய கண்ணினாலே கண்டேனம்மா. இத்தனைக்கு மேலான இன்னொரு அற்புதம். 2 ஆண் சிங்கங்கள் நிறைய புலிக்குட்டிகளோடு இந்த தேசத்துக்குள்ளே புகுவது போன்று கனவு கண்டேன். 1000 விளக்கு ஒளியாக விளங்கக்கூடிய ஒரு சிவந்த பெண்மணி தன் கையிலே மிகப்பெரிய ஒரு விளக்கை ஏந்தி கொண்டு ராவணன் அரண்மனையிலே இருந்து புறப்பட்டு என் தந்தை விபீஷனுடைய அரண்மனைக்குள் வருவது போலவும் நான் ஒரு கனவு கண்டேனம்மா. அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன எழுப்பி விட்டீர்கள்? இன்னும் முழுசா காணல. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன எழுப்பி விட்டீர்கள்? சீத்தை என்ன குழந்தை மாதிரி பேசினா பாருங்க. அப்படியா, எனக்கு தெரியாம போச்சே, மறுபடியும் தூங்கு, முழு கனவும் கண்டு எனக்கு என்னன்னு சொல்லுங்க. கனவு என்ன கண்டினியூஸ் பெர்ஃபார்மன்ஸா? மறுபடியும் வந்து பாக்குறதுக்கு அப்ப மனசுல இருக்கிற தவிப்பு. நீ தூங்கு, மறுபடியும் எழுந்து அந்த கனவிலே என்ன வந்தது என்பதை எல்லாம் முழுமையா எனக்கு சொல்லு. ஐயோ, உன நடுவிலே எழுப்பி விட்டேன் என்று இவள் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தொலைவிலே இருந்து ஆஞ்சநேயன் இந்த சீதா பிராட்டியார அப்பதான் உற்று நோக்குகிறார். இல்லையில்லாத மகிழ்ச்சி. தான் யாரை தேடி வந்தோமோ அவளை 100க்கு 100 அவள்தான் என்ற அடையாளத்தோடு கண்டுகொண்டு விட்டோம் என்று அவன் எல்லையில்லாத மகிழ்ச்சியோடு இருக்கிறார். இந்த இடத்துல வால்மீகியும் சரி கப்பனும் சரி அடையாளம் கண்ட போது அனுமன் அடைகின்ற ஆனந்தத்தையும் அவன் உள்ளத்தில் ஓடுகிற எண்ணங்களையும் அவ்வளவுமே சொல்லும். நமோஸ்து ராமாய என்று ராமனை வணங்கியதாக அப்போது வால்மீகி பாடினார் அல்லவா, அதை இப்ப கம்பன் மொழிமை இருக்கிறான். வாடி ஜானகி வாடி ராகவன் வாடி நான்மறை வாழி எந்தனர். அந்த வாழி வாழி என்ற வாழ்த்துக்களை சொன்னான். ராமன் வாழ்க, சீத்தை வாழ்க, தருமம் வாழ்க, அந்தணர்கள் வாழ்க என்று அந்த வாழ்த்துக்களை எடுத்து சொன்னான். இந்த அனுமன் எந்த சீத்தையை பார்த்தான் அப்படின்னு ஆதிகவி ஒரு வார்த்தை சொன்னார். வால்மீகி எந்த சீத்தையை பார்த்தானா? 4 வகையில் ராமனை தவிக்க விட்டு அந்த பெண்ணை பார்த்தான். 4 வகையில் ராமனை தவிக்க விட்டு அந்த பெண்ணை பார்த்தானா? ஏன், சாதாரணமாகவே ஒரு பெண் என்பதால் கருணைக்கு உரியவள், அவளை பிரிந்ததாலே ராமன் வருத்தப்படுகிறார். ஒரு பெண் கருணைக்கு உரியவள் என்ற வகையிலே. 2வது, தன்னை அடைந்தவள், காக்க வேண்டிய பொறுப்பு தனக்கு இருக்கிற போது தன்னை விட்டு நழுவி விட்டாளே என்று அந்த 2வது வகையான வருத்தத்தை பெற்ற 2வது வகையான வருத்தம். 3, உயிருக்கு உயிரான மனைவி, மனைவியை பிரிந்து வாழ்வது மிகப்பெரிய சோகம் அல்லவா? அந்த சோகத்தின் காரணமாக மனைவி என்பது மட்டும் முக்கியமில்லை. இதுக்கு மேல ஒரு ஒடி போனார் வால்மீகி. என்னன்னா, மனைவியிலும் ஆருயிர் காதலி என்கின்ற தாங்காத துக்கத்தினால் அவளை பிரிந்து. அதுல என்ன தெரியுது, மனைவியும் ஆருயிர் காதலையும் ஒன்னா இருக்க முடியாது. சில சந்தர்ப்பத்துல அவளுடைய வாழ்க்கை முறை சரியில்லைன்னா இருக்க முடியாது. மனைவி அவளுக்கு உரிய அன்போடு இருந்தா தான் இந்த பெருமையை அடைய முடியும் என்கிற கருத்தை எவ்வளவு பட்டபத்திரமா சொல்றார். எல்லா மனைவியுமே உயிருக்கு உயிரா இருக்க முடியறது இல்லை. வாழ்க்கையில் அப்பேற்பட்ட வாய்ப்பு சில உத்தமர்களுக்கு மட்டுமே வாய்க்கிறது என்ற கருத்தை அந்த ஆருயிர் காதல் என்ற 4வது தன்மையாலும் ராமனை தவிக்க விட்டு விட்ட பெண் அந்த தவிப்பை இல்ல இன்னொன்னு சொன்னார் பாருங்க, ரொம்ப பயங்கரமான வார்த்தை. ஆஞ்சநேயன் என்ன முடிவு பண்ணாரா,
இதுக்கு முன்னாடி சீத்தையை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் மனசுக்குள்ள அவருக்கு ஒரு சின்ன சஸ்பிஷனா, என்ன எப்ப பார்த்தாலும் நம்முடைய தலைவர் ராமன் சீத்தை சீத்தைன்னு புலம்புறாளே, உலகத்துல அப்படியா ஒருத்தர் பிரிஞ்சு வாழ முடியாதா, இவர் ஒரு காமுகனோ என்று கூட ஒரு லேசா ஒரு சந்தேகம் இருந்ததா, என்ன மனைவியை பிரிந்து இப்படியா ஒருத்தர் புலம்புவா, ஏன்னா அவருக்கு திருமணமாக அவர் பிரம்மச்சாரி, மனைவியை பிரிஞ்சு ஒருத்தர் இப்படியா புலம்புவா, இது மாதிரி புலம்புறது அவர் காமுகனோ என்ற எண்ணம் வந்ததா. ஒரு வார்த்தை போட்டால் வால்மீகி, இது நாள் வரையில் சீதையை பிரிந்து ராமன் புலம்புகிற போது காமுகனோ என்ற சந்தேகம் தோன்றியது, இப்போதுதான் தெரிகிறது இந்த உத்தமையை விட்டு பிரிந்திருப்பதால் அவன் கல் நெஞ்சு காரணம், இவளுக்காக இன்னும் அழுதிருக்கணும், இப்பேற்பட்ட உத்தமையை பிரிந்திருக்கிறது உண்மையிலேயே அவன் கல் நெஞ்சு காரணம் என்பதை அல்லவா காட்டியிருந்தான். எப்படி அனுபவங்கள் பிராட்டியை பார்த்த மாத்திரத்திலேயே அனுமனுக்கு அவருடைய மேன்மை தெரிகிறது. கம்பன் பாருங்க, அவனுக்குரிய முத்தாய்ப்பு வச்சா, இப்படி சீத்தையை ஒரு வினாடி பார்த்து கைகூப்பி ஆஞ்சநேயன் சொன்னானா, நான் இவரை பார்த்த மாத்திரத்தில் ஒரு உண்மையை தெரிந்து கொண்டேன், அந்த ராமன் உண்மையிலேயே ஸ்ரீமன் நாராயணன். ஏன் சார் அவர் ஸ்ரீமன் நாராயணன்ங்கிறதுக்கு இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தெரியணும்? கம்பனுடைய குறும்பு பாருங்க, அழகா ஒரு வார்த்தை போட்டா, இவள் சாட்சாத் மகாலட்சுமி என்பதால் அவர் நாராயணனாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? இவ்வளவு நேரம் நாராயணன் நினைச்சு ஆஞ்சநேயர் கும்பிட்டா கூட அது ப்ரொபேஷனரி பீரியட் தான், இப்பதான் கன்ஃபர்மேஷன் ஆர்டர்ல கையெழுத்து போட்டாரா, உண்மையில் அவன் ஸ்ரீமன் நாராயணன். இவரை பார்த்தாச்சு, இவர் சாட்சாத் மகாலட்சுமி. பாட்டு பாருங்க, அவதே ஐயம் இல் அரவின் நீங்கிய தேவனே அவன், அவன் பார்க்கடலில் பாம்பு படுக்கையை விட்டு வெளியிலே வந்தவன், ஐயம் இல் அரவின் நீங்கிய தேவனே அவன். இவள் கமல செல்வி, இவள் கமல செல்வி என்பதாலேயே அவன் பார்க்கடல்ல இருந்து பிரிந்த நாராயணன் தான். அடுத்த வார்த்தை இன்னும் அதை விட அற்புதமா யோசிச்சாரா, என்னென்ன முனிவர்கள்லாம் காட்டுல போய் தவஞ்செய்கிறார், சில பேர் தரையை வழித்துக் கொள்கிறார்கள், நீண்ட ஜடாமுடி வைத்துக் கொள்கிறார்கள், காட்டிலே போய் எத்தனையோ கடுமையான தவஞ்செய்கிறார்கள், நெருப்பில் நிற்கிறார்கள், நீரில் நிற்கிறார்கள், ஒற்றைக்காலை ஊன்றிக் கொண்டு இருக்கிறார்கள், இவையெல்லாம் உண்மையில் அர்த்தமற்றவை. எப்பேற்பட்ட முடிவு பாருங்க. வெங்கனல் வீக்கியும் புனலில் மூழ்கியும் நுங்குவ அருந்துவ நீக்கி நோற்பவர் எங்குளர், அவங்களாம் எந்த மூலைக்கு? இந்த சீத்தையுடைய அந்த தவத்தை பார்த்து சொன்னானா, அப்படி தவம் செய்வதெல்லாம் எந்த மூலைக்கு? இல்லத்தில் இருந்தபடி இருந்து பெண்கள் செய்கிற தவத்துக்கு முன்னால் அவர்கள் எந்த மூலைக்குன்னு கேட்டான். நங்கையர் மனத்தவம் நவிலற்பாலதோ, பெண்களுடைய மனத்தவத்தை என்னால் பேச முடியுமோ, நங்கையர் மனத்தவம் நவிலற்பாலதோ என்று கேட்டான். இது வெறுமன பெண்களை திருப்தி செய்வதற்காக எழுதப்பட்ட புகழுரைகள் அல்ல, இது உண்மை. ஆணுக்கு இல்லாத ஒரு பெரிய பெருமை பெண்ணுக்கு என்ன இருக்குன்னா, ஆண்கள் தனியா போய் பூஜை பண்ணணும், தனியா போய் கோயில் இருக்கணும், தனியா விரதம் இருக்கணும், துறவரம்னா அதுக்கு ஒரு ஸ்டேஜ்ல போய் நிக்கணும். பெண்களுக்கு அப்படி அல்ல, அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையே துறவரம், அவர்கள் செய்கிற எல்லா செயலும் தவம். நாம தவம்னு ஒண்ணு தனியா செய்யணும், அவங்களுக்கு அப்படி இல்லை, வாழ்க்கையே தவம். யோசிச்சு பாருங்க, இன்னொருவருக்காக வாழ்வதை விட என்ன தவம்னு வேணும்? இளம் பருவத்தில் இருந்த அந்த குடும்பத்துக்காக வாழ்ந்து, வாழ்க்கைப்பட்ட நாள்ல இருந்து கணவனுக்காக வாழ்ந்து, பிள்ளை பெற்ற நாள்ல இருந்து பிள்ளைக்காக வாழ்ந்து என்று மற்றவருக்காக வாழ்வதாலே தவம் என்று தனியா ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் வாழ்க்கை தவம். அது மாணிக்கவாசர் சொல்வார், சில பேர் தான் தவம் செய்யணும், சில பேர் தவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க என்ன செஞ்சாலும் தவம்னு சிவபெருமான் டிக் பண்ணுவார். சில பேர் தவம்னு தனியா செய்யணும், சில பேருக்கு என்ன செஞ்சாலும் தவம்னு சிவபெருமான் எடுத்துக்குவார். யாருக்குன்னா, சித்தம் சிவமானால் செய்தன தவமாகும். சில பேர் சித்தத்தை சிவமாக்கி விட்டா அவர்கள் செய்கிற எல்லா காரியமும் தவம். அது மாதிரி பெண்கள் இன்னொருவருக்காக, தன்னுடைய கணவனுக்காக, குடும்பத்துக்காக, உலகத்துக்காக என்று மற்றவருக்காகவே வாழ்கிற காரணத்தினாலே அவர்கள் செய்கின்ற எல்லா வாழ்க்கையும் தவம் என்ற கருத்திலே நங்கையர் மனத்தவம் நவிலற்பாலதோ என்று கேட்டார். பேராசிரியர் சொல்வார், அவர் ராதாகிருஷ்ணன் ரொம்ப உருகி போய் சொல்வார், அப்பா பெண்கள் தவம்னு ஒண்ணு தனியா செய்ய வேண்டாம்னு கம்பன் சொன்னா, சரி நீ நானும் ஒத்துக்கிறோம், அது ஏண்டா தவம்? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவோம், ரொம்ப அழகா சொல்லும். இப்ப நமக்கெல்லாம் சன்னியாசம்னு ஒரு ஸ்டேஜ் தனி, பிரம்மச்சரியத்துல இருந்து, கிரகஸ்தத்துல இருந்து, வானப்பிரஸ்தத்துல இருந்து, அப்புறம் சன்னியாசம்னு தனியா ஒரு ஸ்டேஜ் வாங்கி நாமெல்லாம் சன்னியாச ஆசிரமத்தை வாங்கினா தான் உண்டு. சன்னியாசம்னு ஒண்ணு தனியா வாங்கணும். பெண்களுக்கு சன்னியாசம்னு ஒண்ணு தனியா கிடையாது. நம்முடைய பழைய தர்மசாஸ்திரத்துல பெண்களுக்கு சன்னியாசம்னு ஒரு ஸ்டேஜ் கிடையாது. ஏன் இல்ல? அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையே சன்னியாசம் தான். அவங்களுக்கு சன்னியாசம் தனியா ஒண்ணு இல்லை. இதுக்கு நொந்து போன சில பேர் சொல்வாங்க, அவங்களுக்கு எதுக்கு சார் சன்னியாசம்? நம்மள சன்னியாசி ஆக்குறதே அவங்கதான். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அவங்களுக்கு சன்னியாசம்ங்கிறது வாழ்க்கையுடைய ஒவ்வொரு ஸ்டேஜ். எப்படி யோசிச்சுங்க, அதாவது அவங்க திருமணமாகி வருகிற போது எந்த வீட்டில் இருந்தாங்களோ அந்த கோத்திரம், அந்த குலம், அந்த பழக்கம், அந்த சுவை, அந்த வாழ்க்கை தூக்கி எறிஞ்சுட்டு வந்தாங்க. சன்னியாச ஆசிரமத்துக்கு போறவங்க இதை தூக்கி எறிஞ்சுட்டு இன்னொன்னுக்கு போறான். அது மாதிரி அவர்கள் வாழ்ந்த பழக்கம், பிரியங்கள், சூழ்நிலை அத்தனையும் தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொரு குடும்பத்துக்குள்ள போய் அப்படியே மிக்ஸ் ஆறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? தன்னை இன்னொருவருக்காக மாற்றிக்கொள்ளுதல், இன்னொரு ஆசிரமத்துக்கு செல்லுதல், இது துறவரம் என்று மேற்கொள்ளப்பட்டால் ஆண்களுக்கு இது சன்னியாச தர்மத்தில் கிடைக்கிறது, பெண்களுக்கோ திருமணத்து அன்றே கிடைத்து விடுகிறது.
இதை விட வேற என்ன வேணும்? இன்னொரு பெருஞ்சிறப்பு ஒன்று அடங்கி இருக்கு. என்னன்னா 20 வருஷம் 22 வருஷம் வரைக்கும் ஒரு வீட்டுல வளர்ந்த பெண் தன்னுடைய பழக்க வழக்கம் சுவை எல்லாவற்றையும் கணவனுக்காக மாத்திக்கிறாளே. நான் ரொம்ப மனமுருகி சொல்ற இடம். திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டுல இருந்த போது இருந்த பழக்க வழக்கங்களோட ஒரு பெண் அடுத்த வீட்டுல போய் வாழ முடியுதா? அந்த வீட்டுல குழம்புக்கு உப்பே வேற கணக்கு, சாதாரணமான விஷயம். அவங்க வீட்டு உப்பு கணக்கே வேற, இந்த வீட்டு உப்பு கணக்கே வேற. உப்பு பெறாத விஷயம் தான், ஆனா உப்பு கணக்கே வேற, அடவே வேற. நேரம் அந்த டேஸ்டுக்கு மாத்தி ஆகணும். இந்த வீட்டுல பயன்படுத்துற எண்ணெயே வேற, அந்த வீட்டுல பயன்படுத்துற எண்ணெயே வேற. சில பேர் வீட்டுல திருநெல்வேலி பக்கத்துல போனா நல்லெண்ணெயை தவிர வேற எதுவும் பயன்படுத்த மாட்டான். கேரளா பக்கம் போனா தேங்காய் எண்ணெயை தவிர எதுவுமே பயன்படுத்த மாட்டான். இங்க இருந்து ஒரு பெண்ணு நேரம் அங்க போய் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்ப என்ன ஆகும்? அந்த வீட்டு வாழ்க்கைக்கு தகுந்தாப்புல உணவினுடைய அடிப்படை சுவையே மாறுது. சகிச்சுக்கிறாளே. சில பேர் சொல்லுவான் அதுக்கெல்லாம் சேர்த்து பிற்காலத்துல பழி வாங்குறாளே. நான் யதார்த்தத்தையும் பேசணும் தத்துவத்தையும் பேசணும், என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு மாத்தினதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவனை ஒரே அடியா மாத்தி, அப்படி இல்லை. அவருடைய வாழ்க்கையுடைய அமைப்பு பாருங்க. தன்னுடைய வாழ்ந்த வாழ்க்கையை தூக்கி எறிஞ்சிட்டு போறாளே. சகோதரிக்கு திருமணமாகி கொடுத்தாச்சு ஒரு இடத்துக்கு, எப்படி இருக்கான்னு பார்க்கணும்னு போவோம் இல்லையா? அங்க போய் பார்த்தா காலம்பரை 4 மணிக்கு அந்த வீட்டு கதவை திறக்கிற சத்தம் கேட்குது, வாசல்ல தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருக்கிறா. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னுடைய சகோதரி காலம்பரை 4 மணிக்கு எழுந்திருச்சு வாசல்ல தண்ணி தெளிக்கிறதா? அப்படி ஒரு வரலாறே கிடையாது. ஏன்னா காலம்பரை 4ன்னு ஒரு நேரம் உண்டுன்னு அவ கேள்விப்பட்டிருக்கிறாளே ஒழிய, அவ எப்ப எழுந்திருச்சாலும் செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி. அந்த குரல் கேட்டாதான் அவளுக்கு எழுந்திருக்கவே மனசு வரும். அவன் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சா எப்படி இருக்கும்? எனக்கு ஒரே ஆச்சரியம். சகோதரியை பார்த்து கேட்கிற, 4 மணிக்கு நீ எழுந்திரிச்சு வாசல் தெளிக்கிறியா? இது என்ன ஆச்சரியம்? அவ சொன்ன, இது இந்த வீட்டு வழக்கம். அப்ப என்ன அர்த்தம்? இது மாதிரி நல்ல வழக்கம் நம்ம வீட்டுல இல்லைங்கிறதும் அர்த்தம். 12 மணிக்கு சாப்பிடலாம்னு உட்கார்ந்தா இலையில பாகக்காய் வேற சில ஐட்டம் அதெல்லாம் பார்த்தா அவ வீட்டுல இருந்தானா பாகக்காயோ கசப்பானது சுண்டக்காய் மாதிரியோ சமைச்சிருந்தா சாப்பிடவே மாட்டான். அம்மாவை எதிர்த்து ஒரு போராட்டமே பண்ணுவா. தர்ணம் மறியல் எல்லாம் நடந்திருக்கும். ஒத்துழையாமை இயக்கம் 1 வாரம் நடக்கும். ஆனா அவ அந்த வீட்டை போய் பார்க்கிற போது பார்த்தா குழம்புல இருந்து பாகக்காய் எடுத்து போட்டு ரொம்ப நிதானமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். நமக்கு அதிர்ச்சி, பாகக்காய் நீ சாப்பிடுறிய? ஒரே பதில், அவருக்கு பிடிக்குமே. அவளுக்கு ஒண்ணுமே இல்லையா? அவருக்கு என்ன பிடிக்குமோ அது அவளுக்கு பிடிக்குது. அந்த வீட்டு வழக்கம் என்பது தன்னுடைய வழக்கமாகுது. தன்னை இன்னொருவருக்காக அப்படியே கரைத்து கொண்டு விட்டாளே. தன்னை இழப்பதுதான் சந்நியாசம் என்றால் அவள் தன்னை இழந்ததால் அவள் சன்னியாசி. சன்னியாசிக்கு வேற என்ன டெபினிஷன்? தான் என்ற தன்னை இழந்தாச்சு, பரம்பொருளை இழக்கணும். அது மாதிரி கணவன் என்ற பரம்பொருளில் தன்னை அவள் கரைத்து விட்டமையினாலே தான் என்ற ஐடென்டிட்டி இல்ல, பரம்பொருளில் உயிர் கரைவது போல் தன்னை கரைத்து விட்டதாலே அது சன்னியாசம். அதுல இன்னொரு பெரிய ஆச்சரியம் பாருங்க. மற்ற எல்லாருக்கும் இல்லாத ஒரு பெரிய பெருஞ்சிறப்பு என்னன்னு கேட்டா, கணவன் மனைவியை பிரிந்து அழுதால் அது தவம் என்று எந்த இலக்கியத்திலும் எழுதி வைக்கல.